New Year, New Hope. So wish you all a very happy New Year 2026. 2025ல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கலாம். பட் இந்த 2026 ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ என்னோட ஆர்டர்ஸ் 2026ஓட ஆர்டர்ஸில் எப்படி இருந்தது, அதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 31st December 2025 அன்னைக்கு நான் நெக்ஸ்ட் டேக்கான ஆர்டர் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்மகிட்ட வந்து ஆர்டரில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஃபஸ்ட் அன்னைக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டிவைனான ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 2 kgயில் வந்து எக்லெஸ் கேக், குலாப் ஜாமுன் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. இது கேட்டது வந்து என்னோட ஸ்கூல்மேட் வந்து கேட்டிருந்தாங்க. டெம்பிளுக்கு, கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூடவே வந்து நமக்கு ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது கூடவே வந்து குக்கீஸ் ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னென்னங்கிறது நான் ஒன்றுனா வந்து காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குலாப் ஜாமுன் கேக் ஆர்டர் அண்ட் ப்ளஸ் மெயின்லி வந்து நமக்கு என்னோட ரெகுலர் கஸ்டமர் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து கேட்டாங்க ப்ரௌனி வந்து. ஸோ ஆல்ரெடி வந்து இன்னொரு ப்ரௌனி ஆர்டர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேறு ஒரு இது மூலிமா எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ என் வீட்டுக்காக கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர் வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த குக்கீஸும் ஆர்டர் கொடுத்துட்டு அது கூடவே வந்து எனக்கு அதையும் கொடுத்துருங்க, ப்ரௌனியும் வேணும்னு கடைசி நிமிஷத்தில் சொன்னதுனால என்னால் தனியாக அவங்களுக்கு பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வச்சுருந்த அந்த பேட்சையே வந்து கன்வெர்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம், குலாப் ஜாமுன் கேக் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து 2 kg கேக். பட் என்னென்னா நம்ம வந்து பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தின்னாக வேணும் எனக்கு. ஸோ கொஞ்சம் அகலமாக வேணும், பிரெத்தாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து 2 kg கேக் வந்து நம்ம 10 inch பேனில் தான் நம்ம வந்து போடுவோம். அதுவும் இல்லை ஸ்கொயர் கேக்குங்கும் போது நம்ம 9 இல்லை 10 inch தான் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால நான் 12 inch டின்னில் வந்து நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதில் நான் டேரெக்டாக கட் பண்ணி அப்படியே திருப்பினேன்னா ஃபுல்லு பிஞ்சு விழுந்துடும். ஸோ லாஸ்ட் டைமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேக்கில் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் இப்போ அந்த கேக்கை 4ஆக நான் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 பீசஸ் பேஸ் பீசஸை வந்து கீழே வச்சுட்டு நாம் அது கூட வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய சங்க்ஸ் ஆஃப் குலாப் ஜாம்ஸ் வந்து நம்ம அது மேலே வந்து போட்டிருக்கோம். இது கூடவே வந்து நம்ம நட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த பெரிய கேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஸோ பெரிய கேக்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீம் போட்டு சீல் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா வந்து லேயர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அது பிரேக்கேஜ் இஷ்யூவும் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் கேக்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் கேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ஷீட் கேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக எக் அண்ட் எக்லெஸ் போத் வச்சுருக்கோம், அதை நம்ம சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் 4 பீசஸாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக எல்லாருக்கும் கேட்குற கேள்வி தான், ஸோ நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இந்த இயர் அப்படிங்கிறது எல்லா ஸ்டார்ட் ஆஃப் த இயரும் நம்ம கேட்குறது தான். ஸோ அதே தான் நானும் கேட்குறேன். உங்களோட ரெசல்யூஷன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ என்னோடதும் இருக்குது,
ஸோ எப்போவுமே நான் இந்த ரெசல்யூஷனில் பெருசாக நான் வந்து நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி எதுவும் எடுக்க மாட்டேன். பட் இந்த தடவை வந்து ஒரு ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேலு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மேபி எண்ட் ஆஃப் த இயர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைக் மெயின் கோட்டும் கொடுத்தாச்சு. கோட்டு கொடுத்துட்டு ஃபுல் ஒயிட்லேயே நான் வச்சுட்டேன். அவங்க கலர் பற்றி எதுவுமே சொல்லலை. பட் மெயினாக அவங்க கேட்டது வந்து ஷீட் கேக்காக இருக்கணும், கொஞ்சம் தின்னாக அண்ட் ஹைட் கம்மியாக கொஞ்சம் அகலமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இது கூடவே வந்து நமக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர் சின்ன டாப்பர் போதும், அது எதுவும் எழுத வேண்டாம், டாப்பர் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லைக் ஆர்டரில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து கலர் வந்து மோஸ்ட்லி ப்ளெயினாக வச்சுக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ கலர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால் இதுலேயே நான் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம ஜாமுன்ஸ் வைக்கும்போது அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக பட் கொஞ்சம் அழகாகவும் க்யூட்டாகவும் நமக்கு சர்வ் பண்ண வேண்டிய பர்பஸையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நம்ம நட்ஸ் வந்து கொஞ்சம் சைடில் வந்து போட்டுக்க போகிறோம். அண்ட் கஸ்டமர் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்மளோட கடமை அது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம கஸ்டமர் எப்படி ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ, கஸ்டமர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி நமக்கு ஷீட் கேக் ஹைட் ரொம்ப இல்லாமல் எக்லெஸ்ஸில் வேணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் கம்மியாக பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். ப்ளஸ் நமக்கும் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேருக்கும் மியூச்சுவலாக வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடணும். ஸோ அது மாதிரி தான் நானும் இந்த ஆர்டரை வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு டெம்பிளுக்காக வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். லைக் நிறைய பேர் வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது கூடவே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இதுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெவ்யூவும். என்னென்னா அவங்க கேட்ட ரெவ்யூ நிறைய வயசானவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை வந்து சக்ஸஸ்க்காக அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டதாகவும் என்னை ப்ளஸ் பண்ணதாகவும் சொன்னார். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நல்ல ஸ்டார்ட்டோட இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல் இயருமே இப்படி தான் இருக்கணும். அண்ட் மோரோவர் இனி வர்ற வருஷங்களும் அப்படியே இருக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஸோ அதை முடிச்சு நான் ப்ரீவியஸ் டேவே சொன்ன மாதிரி வச்சுட்டேன். அண்ட் இது கூட வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஆர்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஆர்டரில் வந்து இது என்னோட ரெகுலர் கஸ்டமர். ஸோ ரெகுலராக வந்து நம்ம ப்ரௌனிஸ் கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வேறு என்னோட கசனுக்காக செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது கூடவே வந்து நம்ம எங்கள் பர்சனல் யூஸ்க்காக வச்சுருந்த ப்ரௌனிஸை வந்து 4 வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து 9 பீசஸ் வரைக்கும் கட் பண்ணேன். பட் குழந்தைகளும் வந்து ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்தாங்க அது சாப்பிடணுன்னு. ஸோ அவங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ஒரு குட்டி டவர் மாதிரி செஞ்சேன். அதை உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த நான் வந்து லைக் சாக்லேட் ஃபட்ஜ் கேக்குக்காக பண்ணி வச்சுருந்தேன். இது இருந்தது லைக் நமக்கு கனாஷே இருந்தது. ஸோ அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ 4 பீஸ் இருக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இந்த மாதிரி கனாஷே இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் எனக்கு இது பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ லக்கிலி இதுவும் இருந்தது. ஸோ அதையும் ரெடி பண்ணி அவங்களோட ஆர்டரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சூப்பராக வந்து அவங்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்டோம். ஸோ இவங்களும் என்னோட ரெகுலர் கஸ்டமர், எப்போவுமே வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இந்த லாஸ்ட் டே அண்ட் ஃபஸ்ட் டே நம்ம செஞ்ச எல்லா கேக்குமே வந்து என்னோடய ஸ்பெஷல் ஒன்ஸ்க்காக நான் வந்து செஞ்ச கேக்ஸு. ஸோ ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரியே கொடுத்து கரெக்டான டைமுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிவ்யூ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. கனாஷியெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது அதோட சாப்பிடும் போது. பட் யூஸ்வலாக அப்படி நம்ம பண்ண மாட்டோம். யூஸ்வலாக அவங்க டபுள் சாக்லேட் ப்ரௌனிஸ் தான் வந்து கேட்பாங்க. பட் இந்த தடவை வந்து இது கொஞ்சம் புதுசாக இதே மாதிரி பண்ணி நம்ம அழகாக கொடுத்துட்டோம். அண்ட் இது கூட நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்காக நம்ம ஒரு நியூ இயர்க்கா செலிப்ரேஷனுக்காக ப்ரௌனி குட்டி டவர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராலாம் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு அந்த பீசஸ் கட் பண்ணதில் அப்படி வச்சு நான் பண்ணிட்டேன்.
இது வரைக்கும் ஆகட்டும், இது ஆல்மோஸ்ட் என்னோட 4th நியூ இயர் இந்த என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. இந்த 4 இயர்ஸாகவும் நானும் நியூ இயர்க்கு கேக் நான் செஞ்சு கட் பண்ணதில்லை. ஸோ ஒன்ஸ் வெளியே வாங்குவோம். ஸோ பாட்டியோட பர்த்டே இருக்கும். இப்போ 2 வருஷமாக தான் அவங்க எங்கள் கூட இல்லை. ஸோ அவங்களோட பர்த்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வெளியே வாங்கிட்டு நான் கொடுத்துருப்பேன். இல்லை வேறு யாராவது வீட்டில் இருக்கிறவங்களும் வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் கேக் கட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் நான் எனக்கு செஞ்ச கேக்லேயே சூப்பராக செஞ்சு இந்த வருஷம் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சுது. ஒரு 1 kg சாக்லேட் ஃபட்ஜ் கேக்கும் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் என்ன சொல்கிறப்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் நான் இதுக்காகவே பண்ணியிருந்தேன். ஸோ இது மட்டில்டா கேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் நம்பர் அண்ட் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் உங்களோட செலிப்ரேஷன்ஸ்க்கும் இது மாதிரியான கேக்ஸ், ப்ரௌனீஸ், குக்கீஸ் இந்த மாதிரி வேணும்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது முடிச்சுட்டு எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அன்னைக்கு இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவர் சொன்ன மாதிரி எக்லெஸ்ன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ என்னென்னாலும் கேக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும் இல்லையா கோயிலில் கொடுக்கும்போது. ஸோ இது பியூராக நான் எதுவுமே டச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எக்லெஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கே நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி தான் இந்த கேக்கையும் சூப்பராக செஞ்சு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.